அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு ஆண்மை தகவலில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு பார்த்தீங்கன்னா, பாவக்காயை வைத்து ரொம்ப சிம்பிளா ஒரு அற்புதமான மருத்துவத்தை தாங்க நாம் இன்னைக்கு செய்ய போகிறோம். சரி வாங்க இப்போ இந்த மருத்துவத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆண்மை சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளுக்கு நம்மளுடைய மிஸ்டர் மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதற்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாவக்காய் எடுத்துருக்குறோம். இந்த பாவக்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்சி கப்பில் போட்டு அதோட ஒரு வெள்ளரிக்காயும் கட் பண்ணி இதோடையே சேர்த்து சிறிதளவுக்கு கொத்தமல்லி இலை அதோடு புதினா இலையும் சிறிதளவுக்கு சேர்த்து இதை நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்து காலை வெறும் வயிற்றில் நீங்கள் குடிங்க. அப்படி இல்லைன்னா இந்த பாவக்காயை வெயிலில் காய வைத்து இதை பொரியல் மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா குழம்பா வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி பல வகையில் கிராமப்புறங்களில் செய்து சாப்பிடுவாங்க. இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா பல மருத்துவ குணங்களை கொண்டது. குறிப்பாக வாதம், பித்தம், கபம் இந்த மாதிரி கொடிய நோய்களையுமே முழுமையாக சரி செய்யக்கூடியது இந்த பாவக்காய். இந்த பாவக்காய் எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையாக சரியாகும். குழந்தைகளுக்கு மெயினாக கொடுக்கும் பொழுது வயிற்றுப்பூச்சிகள் அதாவது வயிற்று புழுக்கள் இருந்தாலும் முழுமையாக வெளியேறும். இந்த பாவக்காயினுடைய கசப்புத்தன்மை உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கிருமிகளையுமே அழிக்கக்கூடியது. அதே மாதிரி நீங்கள் டெய்லியும் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால உங்களுடைய மஞ்சள் காமாலை நோய் முழுமையாக சரியாகும். நம்மளுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப அதிகரிக்கும். அதே மாதிரி சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக டெய்லியும் இந்த ஜூஸை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொத்தமல்லி இலை, புதினா இலை, வெள்ளரிக்காய் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா சர்க்கரை வியாதி ரொம்ப சீக்கிரமாகவே கட்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி ஆண்களுக்கும் ஆண்மைத்தன்மை ரொம்ப நீடிக்கும். நீங்கள் டெய்லியும் இந்த ஜூஸை குடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆண்மைத்தன்மை 100% நீடிக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நாட்களிலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்புடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.